Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் முருங்கைக்காய் மசாலா பிரட்டல். அதுவும் தேவைப்படாது இனிமே இது வேஸ்ட்னு நினைக்கிற முத்தி போன முருங்கைக்காய் மசாலா பிரட்டல் தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you. இப்போ நான் இன்னைக்கு பண்ற முருங்கைக்காய் கூட மரத்துல முத்தி போய் யாரும் பொரிக்காம இருந்த காய் தாங்க பொரிச்சு பண்ணிருக்கேன். இப்போ இந்த முருங்கைக்காயில பாருங்க, இது நல்லா முத்தி இருந்தாலும் ஆனால் உள்ளே இருக்கிற ஊன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக தாங்க இருக்கும். இப்போ இதுவும் பாருங்கள் எவ்வளோ பெரிய முருங்கைக்காய், ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சு முருங்கைக்காயில் இருக்கிற ஊன் மாதிரி தாங்க நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்படி முருங்கைக்காயை நறுக்கி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மூணும் சேர்த்து சமைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டும்தாங்க போட்டிருக்கேன். இட்லிக்கு, தோசைக்கு, எப்போவுமே நம்ம பருப்பு, தக்காளி குழம்பு, தேங்காய் சட்னி இந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. வாங்க டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நாம் இன்றைக்கி குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. காரத்துக்கேற்ப மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாங்க. இப்போ வெங்காயம் வந்து ஒரு 5 நறுக்கி வச்சுருந்தேங்க, அது போட்டிருக்கேங்க. வெங்காயம் நிறைய போடுற வரைக்கும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. வெங்காயம் இந்த மாதிரி வணங்கட்டுங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. இப்போ நான் 4 தக்காளி நறுக்கி வச்சுருந்தேங்க, அது போட்டிருக்கேங்க. வெங்காயம் இருக்கிற அளவுக்கு தக்காளியும் போடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம மசாலா தூள்லாம் போட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், சாம்பார் தூள் 2 ஸ்பூனுங்க, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வணங்கட்டுங்க. தக்காளி அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்குங்க, கொஞ்சம் சிம்லேயே வச்சு வணக்கிக்கோங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச முருங்கைக்காயை போட்டுக்கலாங்க. ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலாலேயே இந்த முருங்கைக்காயெல்லாம் கொஞ்சம் நேரம் வணங்கட்டுங்க. முருங்கைக்காயில் இந்த மசாலாலாம் இறங்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அடுத்து இதில் நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் 1 நிமிஷம் நல்லா வணங்கட்டுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா காய் இருக்கிறத விடவே கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா போதுங்க. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு நிறுத்திக்கலாங்க. இப்போ முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், அமுத்தினா இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. கரண்டியில் அமுத்தினாவே நல்லா உடையுது பாருங்கள். ஒரு சில முருங்கைக்காய் மட்டும் விதை ரொம்ப கெட்டியாக இருக்குங்க, அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு சாப்பிட்டா போதுங்க. இப்போ இது கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கிறதுனால நம்ம இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தூள் பண்ண பொட்டுக்கல்லையே சேர்த்திக்கலாங்க. பொட்டுக்கல்லை போட்டதுக்கப்புறம் ஒரு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா இப்படி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் துருவின தேங்காயை போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய முருங்கைக்காய் மசாலா பிரட்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. இனிமேல் முத்தின முருங்கைக்காய் கிடைச்சா அதை தூக்கி போட்டாதீங்க, இந்த மாதிரி டிஷ் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லா இருக்குங்க. பிஞ்சு முருங்கைக்காயை விடவே முத்தின முருங்கைக்காயில் ஊன் நிறைய இருக்குங்க. இப்போ முருங்கைக்கீரை சாப்பிட்டா நம்மளுக்கு எந்த அளவுக்கு சத்தோ அதே சத்து முருங்கைக்காயிலையும் கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.